தமிழக தேர்தல் களம் பரபரப்பா இருக்கு. மேக்ஸிமம் எல்லா கட்சியும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல வெளியிட்டுட்டாங்க. பிரச்சாரங்களையும் ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களும் கூட யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தயாரா தான் இருக்கீங்க. அந்த வகையில நேத்திக்கு அதிமுகவுடைய ஒரு விளம்பரத்த டிவில பார்த்தேன். அவங்க அதுல சொல்ல வந்த கருத்துல எனக்கு ஒரு வேறுபாடு இருந்துச்சு. அது அதிமுகவுடைய விளம்பரம் மட்டும் இல்ல. மற்ற கட்சிகளுடைய பிரச்சாரங்கள்லயும் அவங்களுடைய வாக்குறுதிகள்லயும் கொஞ்சம் குழப்பங்களும் வேறுபாடுகளும் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல இந்த அதிமுகவுடைய விளம்பரத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். என்னன்னா, ஒரு நபர், ஒரு ஆண் வந்து வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காரு. அது வழியா வந்துட்டு ஒரு பால் போடுறவரோ, இல்ல பேப்பர் போடுறவரோ யாரோ அப்படி போகும்போது, "என்னண்ணே நீங்க கோலம் போடுறீங்க, அக்கா எங்க?" அந்த மாரி கேட்குறாரு. அவர் சொல்றாரு, "எங்கப்பா தமிழகத்துல பாதுகாப்பே இல்ல. பெண்கள் வந்து கோலம் போடும்போது அவங்களோட நகைய வந்து திருடிட்டு போயிடுறாங்க." அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வந்தாங்கன்னா, தமிழகத்துல பாதுகாப்பு இல்ல, நகைய வந்துட்டு திருடிட்டு போயிடுறாங்க. ஏர்லி மார்னிங்கா இருந்தாலும், எப்பயா இருந்தாலும் திருடிட்டு போயிடுறாங்க. அந்த மாரி வந்துட்டு சொல்ல வராங்க. இதுல என்ன எனக்கு வந்து வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்துட்டு அந்த பெண் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வரும்போதோ, இல்ல அந்த பெண் வந்து படிச்சுட்டு வரும்போது, இல்ல படிக்க போகும்போது, அந்த மாரி சமயத்துல வந்துட்டு அவங்க சொல்ல வர கருத்த வந்து இந்த மாரி இப்படி போம்போது திருடிட்டு போயிடுறாங்க. அந்த மாரி சொல்லியிருந்தா வந்துட்டு வேற. அதுக்காக வந்துட்டு இந்த மாரி சமயத்துல வந்து செயின திருடணும் அப்படின்னு வந்து நான் சொல்லல. அத விட்டுட்டு வந்து நார்மலா வந்து கோலம் போடும்போது திருடுறாங்க அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, கோலம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம் தானே. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறப்ப, இப்ப வந்து காலம் மாறிட்டே வருது. இப்ப வந்து கோலம் அப்படிங்கிறதே யாரும் பெருசா போடுறதில்ல. ஸ்டிக்கர் கோலம் வர காலத்திலயும் அதே மாரி இப்ப இந்த சோஷியல் மீடியாலலாம் பார்க்கும்போது ஆண்களே ரொம்ப அழகழகா கோலம் போடுறாங்க. அந்த மாரி காலம் மாறிட்டே வர இந்த சமயத்துல, மறுபடியும் காலையில ஏர்லி மார்னிங் எந்திச்சு ஒரு பெண் தான் வந்து அந்த வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடணும் அப்படின்னு மறுபடியும் அந்த ஸ்டீரியோடைப்ப சொல்றது வந்து எந்த வகையில சரி அப்படின்னு வந்துட்டு எனக்கு தெரியல. இந்த கோலம்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஜென்ரலான பேசிக் விஷயம். இதுல வந்து நீங்க இப்படி சொல்றது எப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கோலத்துல இருந்தா எல்லாம் ஆரம்பிக்கும்னு கூட சொல்லலாம். ஏர்லி மார்னிங் வந்து பெண் தான் எந்திரிக்கணும். பெண் தான் வாசல் தெளிச்சு கோலம் போடணும். அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து சமைக்கணும். சமைச்சிட்டு அந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் கிளப்பணும். ஒருவேளை வேலைக்கு போற பெண்களா இருந்தா அவங்க வந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சு அவங்க வீட்ல இருக்கிற அவங்கள அந்த ஆணா இருக்கட்டும், அவங்களோட பிள்ளைகள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்களும் வந்து இவங்களும் வேலைக்கு போகணும். இல்லாட்டி இவங்க வந்து எல்லாருக்கும் இந்த பணிவிடையெல்லாம் செய்யணும். அந்த மாரி வந்துட்டு ஒரு சாதாரண கோலத்திலேருந்தே இந்த ஸ்டீரியோடைப் வந்து நீங்க மறுபடியும் திணிக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆச்சு. இப்ப நம்ம மற்ற கட்சிகளுடைய வாக்குறுதிகள பத்தி பார்க்கலாம். அதுல முதல்ல வந்துட்டு திமுக ஆளும் கட்சி. இப்ப கூட பெண்களுக்கான இலவச பேருந்து, அதே மாதிரி வந்துட்டு மாதந்தோறும் ரூ. 1000 திட்டம்னு நெறைய திட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்த வாட்டி அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள அறிக்கையாவும் வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு திட்டம் தான் வந்துட்டு இல்லத்தரசி திட்டம். இது என்ன இல்லத்தரசி திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு உபயோக பொருட்கள், அதாவது பெண்கள் வீட்டுல உபயோகிக்கிற ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸி, டிவி இந்த மாதிரியான பொருட்களை அவங்களுக்கு பிடிச்ச கடையில எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ இல்ல புதுசா வாங்குறதுக்கோ எல்லாருக்கும் வந்து ரூ. 8000 கூப்பன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுல முதல் கேள்வியே இந்த மாதிரியான வீட்டு உபயோக பொருட்களை பெண்கள் மட்டும்தான் யூஸ் பண்றாங்களா, இல்ல பெண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. என்னன்னா வந்துட்டு ஒரு வீட்ல வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறப்ப வீட்ல இருக்கிற எல்லாரும் கலந்து பேசி அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கடையில போய் வாங்குறது வந்துட்டு அதுதான் வந்து ஒரு ஹெல்தி ஃபேமிலியாவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கும்போது தான் எல்லாருடைய கருத்துக்களும் எண்ணங்களும் அதே மாதிரி அந்த டைம்ல தான் எல்லாரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபேமிலி வந்துட்டு ரன் ஆகணுமே வழிஞ்சு இது வந்து பெண்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சரியா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு வீட்டு உபயோக பொருட்களான மிக்சி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் வந்து பெண்கள் உபயோகிக்கும் அப்படின்னு இந்த டேர்ம் கொடுக்கறதுனாலே என்ன ஆயிடுதுன்னா, வீடு அப்புறம் கிச்சன் இதெல்லாம் வந்து பெண்களுக்கானது, வேலை வெளியில இருக்கிறதெல்லாம் வந்து ஆண்களுக்கானதுன்னு வந்து ஆப்வியஸா இது வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிடுது. ஸோ இந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இல்லத்தரசி திட்டம் அப்படிங்கிறதுக்கு பதிலா வீட்டு உபயோக திட்டம் இல்லைன்னா வீட்டு நலன் திட்டம் அந்த மாதிரி வச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு.
அடுத்து வந்துட்டு தாவேகாவுடைய அண்ணன் சீர், அதாவது கல்யாணமாகி போக போற தன்னுடைய சகோதரிகளுக்கு 1 பவுன் தங்கமும் அழகான பட்டுப்புடவையும் கொடுக்க போறதா வந்துட்டு தாவேகா தலைவர் அவருடைய வாக்குறுதியில அண்ணன் சீர் அப்படிங்கிற திட்டத்தை வந்துட்டு சொன்னாரு. இது நல்லது தானேப்பா, இப்ப தங்கம் விற்கிற விலைக்கு வந்து 1 பவுன் தங்கம் வந்துட்டு தராரு அப்படிங்கிறது நல்லது தானே அப்படின்னு யோசிச்சா ஓகே தான். இந்த சீர் கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி இந்த சீர் கொடுத்து வாங்குற இந்த கல்ச்சரை வந்துட்டு நான் வந்து தடுப்பேன். இந்த சீர்னால ஒவ்வொரு பெண்களும் வந்து படுற கஷ்டங்களுக்கெல்லாம் வந்து நான் உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி இந்த 3 கட்சிகள் மட்டும் இல்லை, மற்ற எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய வேட்பாளர் பட்டியெல்லாம் அறிவிக்கும் போது எங்க கட்சியில வந்து பெண்களுக்கு நாங்க வந்து இவ்வளோ சீட் கொடுத்துருக்கோம், இவ்வளோ இடத்துல வந்து நாங்க இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இன்னும் அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற அந்த இதுல வந்து கிட்ட கூட நம்ம வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு இத்தனை ஆண்களுக்கு கொடுக்கும்போது பெண்களுக்கும் சமமான அரசியல்னு இல்லை, எல்லா இடங்கள்லையும் வந்து சமமான ஒரு நிலை வந்து கொடுக்கணும். அது வந்து கடமைன்னு இல்லை, அதுதான் நார்மலான ஒரு விஷயம். ஆனால் வந்து நாங்கள் இத்தனை பெண்களுக்கு இது கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு படிப்புக்கு இது கொடுத்துருக்கோம், நாங்கள் வந்து அவங்களை இதுக்கு அலோவ் பண்ணுறோன்னு மறுபடியும் நீங்கள் தான் ஏதோ வந்து அலோவ் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆச்சு. இப்போ வரைக்கும் இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து பெண்களை சுற்றியே நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ 8 திட்டங்கள் வந்து பெண்களுக்கான திட்டங்களும் வாக்குறுதிகளும் கொடுத்தா ஒரு 2 திட்டங்கள் தான் வந்து ஆண்களுக்கானதாக வந்துட்டு கொடுக்குறாங்க. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இங்கேருந்தே இந்த மாதிரியான பேசிக் திங்லேருந்தே ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 6 திட்டங்கள் பெண்களுக்கு கொடுத்தா ஒரு 4 திட்டங்களாவது ஆண்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு 5க்கு 5 50-50 அப்படி இருக்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். அப்பதான் நம்ம வந்து இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பாதையில கரெக்டா போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்ம எல்லாருக்கும் வரும். இந்த மாதிரியான கோலம் போடும்போது செயினை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பெண்கள் தான் உபயோகப்படுத்துவாங்க. இந்த ஃப்ரிட்ஜ், மிக்சி அந்த மாதிரியா இருக்கட்டும், இல்லைன்னா நாங்கள் நகை கொடுக்க போறோம், பெண்களுக்கு இதை செய்ய போறோம், அதை செய்ய போறோம், பெண்களுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ சீட்டு கொடுத்தோம் அப்படிலாம் சொல்லும்போது வந்து என்னன்னா மறுபடியும் வந்து பெண்களை இந்த ஸ்டீரியோ டைப்குள்ள பெண்கள் இந்த வேலை தான் செய்யணும், பெண்களுக்கு நாங்கள் இவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்குள்ள பெண்களை மறுபடியும் வந்து போடுற மாதிரி இருக்கு. பெண்கள் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு இது ஒரு தடுப்பா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல் வந்து இந்த கேம்பெயின் மூலியமா வந்துச்சு. இந்த மாதிரியான திட்டங்கள் வந்துட்டு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மற்ற பாலினமாக இருந்தாலும் எல்லாருடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ஏற்ற மாதிரியான திட்டங்களாக தான் இருக்கணுமே வந்து ஒரு பாலினம் மட்டும் முன்னேறதுக்காகவோ இல்லைன்னா இந்த மாதிரியான திட்டங்கள் மூலியமாக மறுபடியும் அவங்கள வந்துட்டு ஒரு ஸ்டீரியோடைப்குள்ளே வந்து தள்ளுற மாதிரியான திட்டங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த திட்டங்கள், இந்த வாக்குறுதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதே மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான tnctamil.comலையும் இணைஞ்சிருங்க. நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், டிஎன்சி தமிழ் செய்தியாளர்.